அனைவருக்கும் வணக்கம். பிசி டெஸ்ட் சைக்காலஜி டெஸ்ட் 14க்காக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் கடிகார கணக்குகள், அப்புறம் எல்சிஎம் எல்சிஎஃப். ஸ்டார்ட் பண்ணலாம். கற்பித்தல் முறை. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கடிகார கொஸ்டின்ஸ். ஒரு கடிகாரம் மணி 3:25 காட்டும் போது மணிமுள்ளிற்கும் நிமிடமுள்ளிற்கும் இடைப்பட்ட கோணம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபார்முலா தான். இந்த டாபிக்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுங்க. தீட்டா இஸ் ஈக்குவலன்ட் டு கோணம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 11/2m மைனஸ் 30h. இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபார்முலா. இதில் m அப்படின்றது நிமிடம், மினிட்ஸ், சரிங்களா? ஹெச்ன்றது ஹவர்ஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸி ஞாபகம் வச்சுக்கிறது. ஸோ கிட்டத்தட்ட 15 கொஸ்டின் இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 கொஸ்டின் இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறேன், சரியா? ஸோ 3:25 அப்படின்னா என்னது? 3:25 3:25 எது ஹவர், இது ஹவர், இது மினிட் இல்லையா? அதை அப்படியே அப்ளை பண்ணுவீங்க. 11/2 m வந்து 25, 30 × 3, சரியா? ஸோ 2 வீசமாக எடுத்தா 11 × 25 என்னது? 275 மைனஸ் 90 × 2 180. இதில் கழிச்சோன்னா 95/2, அதாவது 47.5 டிகிரி. ஸோ கோணம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 47.5. கரெக்டா? தீட்டா இஸ் ஈக்குவல் டு 11/2m மைனஸ் 30h. இது ஒரு ஃபார்முலா தான். இதில் மினிட்ஸ் அப்ளை பண்ணணும், ஹவர்ஸ் அப்ளை பண்ணணும், அதை வச்சு போடணும், சரியா? ஓகே, கொஸ்டினை நிறுத்தி பாருங்க. 2 மணி முதல் 3 மணி நிமிடத்துக்குள் நிமிடமுள்ளுக்கும் மணிமுள்ளுக்கும் இடைப்பட்ட கோணம் கேட்டிருக்காங்க. போன தடவை டைம் கொடுத்துட்டாங்க, இந்த முறை டைம் கொடுக்காம இதை கேட்டிருக்காங்க, சரிங்களா? இப்போ 2லேருந்து 3 மணிக்குள்ள அப்படின்னா, இப்போ மணி 2:15 வச்சுக்கலாம். அது எப்படி சொல்வீங்க? 2:15 சொல்லுவீங்க. அதே மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி 2லேருந்து m, 2லேருந்து 3க்குள்ள எல்லாமே 2m தானே சொல்லுவோம். அப்போ இங்கே ஹவர் வந்து 2, m வந்து அதே தான், சரிங்களா? ஸோ அதே ஃபார்முலா. தீட்டா வந்து ஒன்றை ஒன்று சந்தித்துக் கொள்ளும் நேரம் என்ன அப்படின்னா, ஒன்றை ஒன்று சந்தித்துக் கொள்றதுன்னா என்ன? சின்ன முள் இப்படி இருக்கு, பெரிய முள் இப்படி இருக்கு, சரிங்களா? கிளாக்ல. ஸோ அதுதான் வந்து ஒன்றை ஒன்று சொல்லி. அப்போ ஆங்கிள் என்ன? 0 டிகிரியா? ஸோ அதுதான் நம்ம அப்ளை பண்ணுறோம். தீட்டா இஸ் ஈக்குவலன்ட் டு 11/2m மைனஸ் 30h. இந்த ஃபார்முலால ஆங்கிள் வந்து 0 டிகிரி. ஓகே, ஆங்கிள் வந்து 0 டிகிரி. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? ஈக்குவலன்ட் டு 11/2m, அதான் கண்டுபிடிக்க போறோம். 30 × ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2. ஓகே, அப்போ 11/2m இஸ் ஈக்குவலன்ட் டு இந்த 60 அந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 60. அப்போ m ஈக்குவல் டு 120/11, அதாவது 10/10/11. ஏன்னா 10 11 110, மீதி 10 10 10/11. ஸோ புரிஞ்சுக்க வேண்டிய 2 விஷயம் தான். 2m அப்படின்னு போடணும். அதுக்கப்புறம் நார்மலாக இந்த அப்ளிகேஷன் ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்க. எல்லா கொஸ்டினுமே ரொம்ப ஈஸி, பார்க்கலாம். அதே மாதிரி தான் 4லேருந்து 5க்குள்ள செங்கோணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. செங்கோணம் அப்படின்னா 90 டிகிரி, அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை வித்தியாசம். ஸோ 4லேருந்து 5க்குள்ள அப்படின்னும் போது 4m. ஓகே, அது தீட்டா இஸ் ஈக்குவலன்ட் டு 11/2m மைனஸ் 30h. 90 டிகிரி இஸ் ஈக்குவலன்ட் டு 11/2m. என்னது? m தான். 30 × h வந்து 40, 120. அப்போ 11/2m இஸ் ஈக்குவலன்ட் டு அப்படின்னும் போது 90, இந்த 120 வந்தால் ப்ளஸ். அப்போ என்னாச்சு? 210 ஆயிடுச்சு. அப்போ m என்ன ஆயிடுச்சு? 420/11. 11 33, மீதி 9 90, 8 2/11, சரியா? 38 2/11 அப்படின்னு வருது. ஓகே, இப்போ இது ஒருவேளை இந்த மாதிரி இதுலன்னா கோணம் 2 கோணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த ஆன்சர் இல்லை, அதனால இன்னொரு ஆன்சர் வேணும்னா இந்த ஃபார்முலா வந்து பொறுத்த வரைக்கும் a மைனஸ் b இருக்கு இல்லையா, இது இன்னொரு ஃபார்முலா போடலாம். தீட்டா இஸ் ஈக்குவலன்ட் டு 30h மைனஸ் 11/2m. ஏன் அப்படின்னா கோணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையும் ஒரு கோணம் வந்து 2 முறை வரும், சரிங்களா? ஒரு 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 சில கோணங்கள் வந்து 2 முறை வரும். அதனால இந்த ஆங்கிளையும் பார்க்குறோம், இந்த ஆங்கிளையும் பார்க்குறோம். ஸோ என்ன அப்படின்றது நான் இந்த ஓகே இப்படியே பார்க்கலாம். பாருங்களேன், இப்போ பெரிய முள்ளுக்கும் சின்ன முள்ளுக்கும் எப்போ 10 டிகிரி கோணம் வருது அப்படின்னு கேட்குறாங்கன்னு சொல்ல கேள்வி. இப்போ இங்கேயும் 10 டிகிரி வரும், கரெக்டா? அதுக்கப்புறம் இங்கேயும் 10 டிகிரி வரும். அது அப்போ ஒரே கோணம் 2 இடத்துல வரது வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதே மாதிரி 90 டிகிரி 2 இடத்துல வரும். அதனால 2 இடத்துல வர வாய்ப்புகள் இருக்கிறதால இந்த ஃபார்முலா வந்து நம்ம 2 வாட்டி அப்ளை பண்றோம், வேற எதுவும் இல்லை. ஓகே, இப்போ 2வது வாட்டி அப்ளை பண்றேன், ரிவர்ஸ்ல அப்ளை பண்றேன். அப்போ என்னாச்சு? தீட்டா எவ்வளோ? அதே 90. 30 × 4 120, 11/2m. இப்போ 11/2m இஸ் ஈக்குவலன்ட் டு 120லேருந்து 90 போச்சுன்னா மீதி 30. m இஸ் ஈக்குவல் டு 60/11, அதாவது 5 5/11. ஓகேவா?
அப்போ ஒரு ஆன்சர் வந்துருச்சா? ஸோ கிளியரா? ஓகே. ஸோ ஒரு சில ஆங்கிள்ஸ் வந்து இந்த முறை வரலன்னா அந்த முறை ட்ரை பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்டே வந்துருச்சுன்னா ரொம்ப பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா ரிவர்ஸ்ல நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். வேற எதுவும் இல்லை. ஓகே. 8 மணிக்கும் 9 மணிக்கும் எந்த நேரத்தில் 2 முள்ளும் நேர்கோட்டில் அமையும் சேர்ந்து இல்லாமல் அப்படின்றான். நேர்கோட்டில் இருக்கணுமா, ஆனா சேர்ந்து இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரிய முள்ளும் சின்ன முள்ளும் நேர்கோட்டில் இருக்கணும். ஆனா வந்து சேர்ந்து இல்லாமன்னா அப்போ ஆப்போசிட் சைட்ல. அப்போ ஆங்கிள் என்ன? 180 டிகிரி. அதுதான் அப்ளை பண்றோம். θ is equivalent to 11/2m minus 30h. டைம் என்ன? 180 டிகிரி. ஈக்குவலன் டு 11/2m மைனஸ் 30 இன்ட்டு 8லேருந்து 9க்குள்ளான 8 மணி தானே, 8m தானே வரும். ஸோ அதுதான். அப்புறம் 11/2m இஸ் ஈக்குவலன் டு 180. இந்த 240 இந்த வந்தால் ப்ளஸ் 240. ஸோ ப்ளஸ் 240 கூட்டும் போது என்ன ஆகிடும்? 320 420 ஆகிடுது. 420னா அப்போ எம் என்ன ஆகிடும்? 840/11 வந்துடும். இப்போ 80 நிமிஷத்துக்கு மேலே போயிடும். 60 நிமிஷத்துக்குள்ள வந்தால் தானே நிமிஷம். அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிவர்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். இந்த ஃபார்முலாவை ரிவர்ஸில் அப்ளை பண்ணுங்க. ரிவர்ஸில் அப்ளை பண்ண என்ன ஆகிடும்? அதே 180 டிகிரி ஈக்குவல் டு 30 × 8 மைனஸ் 11/2m. அப்படியே திருப்பி அப்ளை பண்ணுங்க. அப்போ 11/2m இஸ் ஈக்குவல் டு 240லேருந்து 180 கழிக்கணும். அப்போ 60 வருது. அப்போ m இஸ் ஈக்குவல் டு அப்படின்னா 120/11 10 10/11 ஏற்கனவே பார்த்தோம்ல அதே மாதிரி தான். ஸோ 10 10/11 அதனால இதுதான் ஆன்சர். அவ்வளோதான். சரியா? ஸோ அந்த ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணோம்? அப்புறம் ஒரு ஆங்கிளே 2 முறை வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதால a-bன்னு ஒரு ஃபார்முலா, b-a ஒரு ஃபார்முலா. அந்த ஃபார்முலா நம்ம பார்த்துக்கோம். கிளியரா? அடுத்தது 55வது கொஸ்டின். 5 மணிக்குள் 6 மணிக்குள் ஒரு எந்த நேரத்தில் நிமிடமுள்ளும் மணிமுள்ளும் 3 நிமிட இடைவெளி அமையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 நிமிட இடைவெளினா அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். இங்க பாருங்க, மொத்தமா 360 டிகிரி இருக்கு. அதுல 1 மணி நேரத்துக்கு 12லேருந்து இது 12 இது 3 இல்லையா? இது வந்து 90 டிகிரி. அப்போ ஒரு நிமிஷத்துக்கும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மொத்தம் 5 நிமிஷம் ஸ்பேஸ் இல்லையா? 5 நிமிஷம்னு சொல்லுவோம். அப்போ ஒரு 5 நிமிஷம் அப்படின்றது 30 டிகிரி. 5 நிமிஷம்ன்றது என்ன? 30 டிகிரி. ஏன்னா வந்து இதுக்கு வந்து 5 நிமிஷம். அப்போ ஒரு நிமிஷம்ன்றது 6 டிகிரி. அப்போ 3 நிமிஷம் இடைவெளி அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ எவ்வளோ? 18 டிகிரி. ஸோ இதை வந்து அவன் 18 டிகிரியும் கேட்காம 3 நிமிஷம் கேட்டிருக்கான். அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. ஓகே, நம்ம இப்போ அதை அப்ளை பண்ணலாம். ஸோ 3 நிமிட இடைவெளி அப்படின்னா என்ன அப்படின்னா 18 டிகிரி. அப்போ அந்த 18 டிகிரி ஈக்குவல் டு 11/2m. அதே ஃபார்முலா 30 × 5. ஏன் 5லேருந்து 6க்குள்ள அப்படின்னு சொல்லியிருக்கான். 5லேருந்து 6க்குள்ளனா டைம் என்ன? 5m அப்படிதானே இருக்கும். ஸோ அதுதான் 11/2m இஸ் ஈக்குவல் டு 18 + 150 168. அப்போ m பார்த்தீங்கன்னா 160 320. அப்புறம் 336/11 3 30 33 மீதி 6 0. அப்போ 30 6/11 வருது. ஆனால் இது ஆன்சர் எதுவும் இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணலாம்? இதே ஃபார்முலா ரிவர்ஸ்ல போடலாமா? அப்படியே ரிவர்ஸ்ல போடுங்க. 18 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 150 மைனஸ் 11/2m. ஸோ 11/2m இஸ் ஈக்குவல் டு, இந்த ஆன்சர் தப்பு கிடையாது. இந்த ஆன்சர் இந்த ஆப்ஷன்ல இல்லை. நமக்கு இருக்கிற ஆப்ஷனுக்கு நம்ம போறோம். அவ்வளோதான். 150லேருந்து 18 கழிக்கிறோம். 11/2m இஸ் ஈக்குவல் டு 132. m இஸ் ஈக்குவல் டு 264/11. இது 11 22 44. அப்போ 524. அதான் ஆன்சர். கிளியரா? ஓகே. ஒரு கடிகாரம் பகலில் ஆரம்பிக்கிறது. அப்படியானால் 5:10 நிமிடத்திற்கு அதனுடைய மணிமுள்ளின் கோணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். சரிங்களா? 5:10க்கு அதனுடைய கோணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும். அந்த ஃபார்முலாவை அப்படியே அப்ளை பண்ணிருக்கான். தீட்டா அப்படின்றது 11/2m மைனஸ் 30h. அதனால தான் இந்த ஃபார்முலா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃபார்முலான்னு சொன்னேன். இது ஹவர், இது மினிட். 11/2 m வந்து என்ன? 10 30 × 5 வச்சா 5. அப்போ இது என்னது? 55. இது வந்து 150. அப்போ என்னாச்சு? 95 டிகிரி. அவ்வளோதான்ப்பா, 95 டிகிரி. ஓகே, ரொம்ப சிம்பிள். அப்ளை பண்ணுங்க. ஒரு சரியான கடிகாரம் 8 மணியை காட்டுகிறது. மதியம் 2 மணிக்குள் மணிமுள் எத்தனை கோணம் சுழன்று இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கடிகாரத்தை வரைஞ்சிருவோம். 12 3 6 9. ஸோ 8 மணி காட்டுது. ஓகேவா? இங்க இருக்கு. இங்கிருந்து அது மத்தியானம் 2 மணி காட்டுது. அந்த டைமுக்குள்ள அது எவ்வளோ டிராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்குறான். இங்கிருந்து இங்கே வரதுக்குள்ள. சரியா? மொத்தம் 8 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ஒரு 4 மணி நேரம். அப்புறம் 12லேருந்து 2 வரைக்கும் ஒரு 2 மணி நேரம். மொத்தம் எவ்வளோ நேரம்? 6 மணி நேரம். 1 மணி நேரத்துக்கு மணிமுள் வந்து
என்ன முள்ளுன்னு பாருங்க. மணிமுள் வந்து 1 மணி நேரத்துக்கு 30 டிகிரி சுழலும். நமக்கு தெரியும் இல்லையா? 2லேருந்து 3 எவ்வளோ டிகிரி? 30 டிகிரி அப்படின்னு. அப்போ 6 மணி நேரத்துக்கு எவ்வளோ தூரம் சுழலும்? 180 டிகிரி சுழலும். அப்படியே திரும்பி நிற்கும். 180 டிகிரி சுழலும். ஒரு ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுங்க. மணிமுள் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 30 டிகிரி. நிமிட முள் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 360 டிகிரி. அங்கேருந்து சுற்றி அதே இடத்துக்கு வந்து நிற்கும் இல்லையா? அதனால 360 டிகிரி. அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நிமிடத்துக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஒரு நிமிடத்துக்கு மணிமுள் வந்து 1/2 டிகிரி. ஒரு நிமிடத்துக்கு மணிமுள் வந்து நிமிடமுள் வந்து 60 6 டிகிரி. இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுங்க. இதுவும் ஞாபகம் வச்சுங்க, இதுவும் ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப தேவைப்படும். ஓகே. அச்சா அடுத்த 58. 3:48 காட்டும் போது இடைப்பட்ட கோணம் எவ்வளவு அப்படின்னு கேட்டுருக்காங்க. திரும்பி திரும்பி அவனால் இதுதான் இந்த கேள்வி தான் கேட்க முடியும். வேற வழி கிடையாது. தீட்டா இஸ் ஈக்குவல் டு 11/2 m 40 minus 30 h. இதுதான் m, இது ஹவர், இது மினிட். அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. 11/2 into 20 2 அடிப்பட்டோம் இல்லையா? 20 அப்போ 220 minus 90 130 டிகிரி. டைரக்ட் ஆன்சர். ஒரு கடிகாரம் மணி 8:30 காட்டும் போது மணிமுடுக்கும் நிமிடமுக்கும் இடைப்பட்ட கோணம் எவ்வளவுன்னு கேட்டிருக்கான். 8:30ன்னு கொடுத்துருக்கான். அதான் வித்தியாசம். இது ஹவர், இது மினிட். theta is equal to 11/2 m minus 30 into h. இதை அடிச்சோம்னா 15. 150 into 15 into 11 வந்து 165 மைனஸ் 240. இது வந்து பாத்தீங்கன்னா கோணம் எப்பவுமே மைனஸ்ல கிடையாது. அதனால இது வந்து பிளஸ்ல தான் சொல்லணும். -75 சொல்லக்கூடாது. சரிங்களா? அதாவது ஞாபகம் வச்சுக்கலாம். ஒண்ணு உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். படத்தை வந்து வரைஞ்சி சொல்றேன். இப்போ இந்த கோணமா இருந்தாலும் சரி, ஓகே, இந்த கோணம் 30 டிகிரி தான் சொல்ல போறீங்க. இதே வந்து இந்த பக்கம் வந்துச்சு, அப்போயும் அதே 30 டிகிரி தான் சொல்ல போறீங்க. மேலகத்துக்கு பிளஸ், கீழக்கு மைனஸ் நம்ம கடிகாரத்துல சொல்ல மாட்டோம். 2 கோடுகளுக்கு இடைப்பட்ட கோணம், அவ்வளவுதான் கான்செப்டே தவிர வேற எதுவும் இல்லை. ஸோ அதனால நம்ம வந்து இது வந்து நம்ம அப்படி எடுத்துக்கூடாது. ஓகே, 75 டிகிரி ஆன்சர். 4:20 காட்டும் போது மணிமுக்கும் நிமிடங்களுக்கும் இடைப்பட்ட கோணம் என்ன கேட்டிருக்காங்க. 4:20 இது ஹவர், இது மினிட். அதே ஃபார்முலா தீட்டா 11/2 m, m வந்து 20 மைனஸ் 30 h 4. இந்த 10 அடிச்சா இது 110. 110லேருந்து 120 போச்சுன்னா -10 வரும். ஆனால் அது 10 டிகிரின்னு சொல்லணும்னு சொன்னேன். இப்போதான் சொன்னேன். அதே ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். 5:15 காட்டும் போது என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படியே அப்ளை பண்ணுங்க. தீட்டா இஸ் ஈக்குவல் டு 11/2. இது ஹவர், இது மினிட். m இப்போ 15 மைனஸ் 30 இன்ட்டு 5. ஓகேவா? 2 எல்சிஎம் வருங்க. 165 மைனஸ் இது 300 ஆல்ரெடி 600 ஆகிடும். 600லேருந்து 165 போச்சுன்னா 500, 400, 435/2. மைனஸ் வந்து ப்ளஸ் ஆக்கிக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி 2, 1, 6 16 டிகிரி வருது. ஸோ இது வராது. அப்போ என்ன பண்ணோம்? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னொரு ஆன்சர் ட்ரை பண்ணி பாருங்க. தீட்டா இஸ் ஈக்குவல் டு மணிமணிக்கும் நிமிடங்களுக்கும் கோணம் இல்லையா? அதனால இது இல்லையா? ஒரு நிமிஷம் திருப்பி போடுவோம். தீட்டா இஸ் ஈக்குவல் டு 11/2 m மைனஸ் 30 இன்ட்டு h. ஓகே, அடிக்க முடியாது, அதனால பண்ணுறோம். 165. சரி, 30 into 5 150. அப்போ 300. கரெக்டா? ஓகே, 135/2 67.5. 67.5. ஓகே, கஷ்டமானது ஒன்று அப்படின்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. பிரதிகோணம் கேட்டிருக்காங்க. அதான் இந்த கேள்வியில் ஒரே ஒரு வித்தியாசம். பிரதிகோணம் அப்படின்னா என்னன்றது சொல்றேன். ஃபர்ஸ்ட் கோணம் கண்டுபிடிப்போம். தீட்டா 11/2 m மைனஸ் 30 இன்ட்டு h. இது m, இது m. அதே ஃபார்முலா 2 மீசிமா 275 மைனஸ் 300னா 600. 325/2 மைனஸ் பற்றி கன்சிடர் பண்ணக்கூடாது. 6 2.5. இது தீட்டா. கோணம் அப்படின்றது தீட்டாவா இருந்தா பிரதி கோணம் அப்படின்றது 360 மைனஸ் தீட்டா. 360 மைனஸ் தீட்டா அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து அதாவது கிளாக்ல
ஓகே, கிளாக்ல இப்போ இது வந்து ஒரு இது கோணம் அப்படின்னா இது பிரதிகோணம் இந்த பக்கம் இருக்கு. ஓகேவா? ஒரு 2 கோடு வெட்டிக்குதுன்னா 2 கோணம் இருக்கும் இல்லையா? அந்த கோணம் தான். இது இந்த பக்கம், இது இந்த பக்கம். அவ்வளவுதான். தீட்டா 172 360 தீட்டா அப்படின்னா 360 டிகிரியிலிருந்து 162.5 கழிக்கிறோம். ஓகேவா? 0.5 வரும். மீதி 7 162.5 தானே 197.5 டிகிரி. அவ்வளவுதான். 197.5 அவ்வளவுதான். பாயிண்ட். பிரதிகோணம் அதான் வித்தியாசம். ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் கடிகாரத்தில் முட்கள் சந்திக்கும்? இதுல இருந்து கான்செப்ட் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை எத்தனை முறை கட் பண்ணும் அப்படின்னு சொல்றது. அதாவது 1ல இருந்து 2க்குள்ள பாத்தீங்கன்னா 1.5 கட் பண்ணும் இந்த இடத்துல. ஓகேவா? அது மாதிரி 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சந்திக்கும். ஓகேவா? ஒரு தடவை சந்திக்கும். ஆனால் 11ல இருந்து 1 மணி வரைக்கும் 2 முறை சந்திக்கணும் இல்லையா? ஆனா 12 மணிக்கு தான் சந்திக்கும். அதாவது ஒரு தடவை தான் சந்திக்கும். அதனால மொத்தமா 12 மணி நேரத்துக்கு 11 முறை சந்திக்கும். ஒரு நாளைக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 22 முறை சந்திக்கும். சரிங்களா? 12 மணி நேரத்துக்கு 11 முறை சந்திக்கும். அதனால ஒரு நாளைக்கு 22 முறை சந்திக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து 12 மணின்றதால 11ல இருந்து 12க்குள்ளேயும் 12 தான், 12ல இருந்து 1க்குள்ளேயும் 12 தான். அதனால 22 மணிக்கு. அதே மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் முட்கள் நேர்கோட்டில் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. நேர்கோட்டில் அப்படின்னும் போது நேர்கோடு அப்படின்றது இது முள் ரெண்டும் ஒரே இதுல இருக்கிறதும் வரும், எதிர்பக்கம் வர்றதும் வரும். சரிங்களா? அதனால இது ஒரு 22 முறை, இது ஒரு 22 முறை நிகழும். அதனால 44. ஓகே. அதே மாதிரி செங்கோணம் எப்ப அமையும் கேட்டிருக்காங்க. 0 டிகிரியும் 180 மட்டும்தான் 22 முறை அமையும் ஒரு நாளைக்கு. மற்றதெல்லாம் 1 டிகிரியில இருந்து 2, 3 அப்படியே 179 இருக்கும். எல்லாமே ஒரு நாளைக்கு 44 முறை அமையும். செங்கோணமும் அதுக்குள்ளதான் இருக்கு. அதனால 44 முறை அமையும். இதுதான் கிளாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் அப்படின்றது. நம்ம இப்ப அடுத்தது 60 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் பேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தை 5 மணி நேரத்தில் கடக்கிறது எனில் 40 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் எவ்வளவு தூரத்தில் இந்த தூரம் கடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா விகிதம், நேர் விகிதம், எதிர் விகிதம் அந்த கான்செப்ட்ல போகும். சரிங்களா? இது என்ன கொடுத்துருக்கான்? தூரம் கொடுத்துருக்கான், டைம் கொடுத்துருக்கான். ஸ்பீடு, டைம். ஓகேவா? இப்போ வேகம் அதிகரிச்சதுன்னா என்ன ஆயிடும்? நேரம் குறையும். வேகம் குறைஞ்சதுன்னா நேரம் அதிகரிக்கும். இதுதான் கான்செப்ட் ஆக்சுவலா. ஸோ அதனால ஸ்பீட் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம், எதிர்மறை விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பீட் வந்து என்னது? எதிர்மறை விகிதம். எதிர்மறை விகிதத்துல இருந்தா நேர் விகிதமா இருந்தா ஒரு ஃபார்முலா இருக்கு, எதிர் விகிதம் வந்து பாருங்க, ஏவும் பியும் சியும் டியும் இருக்குன்னு வச்சுங்க. இதுக்கு வந்து ஃபார்முலா வந்து பி பை டி. இதுதான் ஃபார்முலா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நேர் விகிதம். எதிர் விகிதம்னா இப்படி ஏ பை பி, சி வந்து 1 பை டி அப்படி இருந்தா ஏ பை சி அப்படின்றது டி பை பின்னு வந்துடும். அப்படியே தலைகீழா மாறும். ஏன்னா 1 பை பி பை 1 பை டி, 1 பை டி தலைகீழா போட்டு போயிருக்கணும். ஸோ இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் பாருங்க. இங்க ஏ பை சி பி பை டி, இங்க ஏ பை சி டி பை பி அப்படின்றது ஃபார்முலா. இதான் ஃபார்முலா வடிவம். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது நேர் விகிதம், இது எதிர் விகிதம். சரிங்களா? இப்போ அதே தான் ஸ்பீடு, டைம். இது 60, இது 5, இது 40, இது எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா 60 பை 40 எக்ஸ் பை 5ன்னு போடணும். புரியுதுங்களா? 0 0 அடிச்சிடும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு 5 பை 4, 3 2 15 பை 2 அப்படின்னா 7.5 மணி நேரம் அப்படின்றது வரும். இது ஒரு ஃபார்முலா மெத்தட். இதுதான் ஃபார்முலா மெத்தட். சரிங்களா? ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏ பை பி ஈக்குவலன்ட் டு டி பை சி, சி பை டி இல்லை. புரியுதுங்களா? ஸோ வந்து அந்த தலைகீழா மாறும் அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க. இதை இன்னொரு விதமா போடலாம். அதுதான் வந்து லாஜிக் மெத்தட் நான் சொல்றேன். லாஜிக் மெத்தட்ல என்ன அப்படின்னா ஸ்பீடு, டைம் அப்படி கொடுத்தாலே டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும். 60 கிலோமீட்டர் வேகத்துல 5 மணி நேரம் டிராவல் பண்றீங்கன்னா மொத்தம் எவ்வளவு தூரம் கிலோமீட்டர் போவீங்க? 300 கிலோமீட்டர் போவீங்க. கரெக்டா? அப்ப 40 கிலோமீட்டர் வேகத்துல எவ்வளவு நேரம் போனா அதே 300 கிலோமீட்டர் போக முடியும்? 1 மணி நேரத்துக்கு 40னா 7 மணி நேரத்துக்கு 250, இன்னொரு அரை மணி நேரத்துக்கு இல்ல 300 400 40 வரும். அப்ப 7.5 மணி நேரம் வரும். இப்படியும் போடலாம். இதுதான் லாஜிக். சரிங்களா? ஸ்பீடும் டைம் கொடுத்தாங்கன்னா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்றது. எதிர்மறை விகிதத்துல இந்த மாதிரியும் நம்ம அப்ளை பண்ணலாம். நம்ம பார்ப்போம், ஒவ்வொரு கொஸ்டின்ஸா பார்ப்போம். ஒரு ராணுவ முகாமில் 568 வீரர்களுக்கு 75 நாட்களுக்கு தேவையான உணவு உள்ளது. அந்த அந்த உணவை 120 நாட்களுக்கு பயன்படுத்த வேண்டுமெனில் எத்தனை வீரர்களை வெளியேற்ற வேண்டும்? ஸோ இதுவும் அதே மாதிரி கேள்விதான். பாருங்க, வீரர்களோட எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அவங்களுக்கும், அப்புறம் டேஸ். ஆட்கள் அதிகரிச்சாங்கன்னா நாட்கள் குறைஞ்சிரும்.
கரெக்டாக சாப்பாடு கம்மியான நாள் வரும், ஆட்கள் குறைஞ்சா நாட்கள் அதிகம். இப்போ பிஎன்டிஏ எதில் இருக்கு? எதிர் விகிதத்தில் இருக்கு அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க. இது எதிர் விகிதத்தில் இருக்குன்னு தெரிஞ்சாலே நீங்கள் ஜஸ்ட் அப்ளை பண்ண வேண்டியது. 528 75 120 நாளில் முடிக்கணும்னா எக்ஸ். ஓகே, அப்போ 568 பை எக்ஸ் ஈக்குவல் டு தலைகீழாக போட்டு போயிடணும்னு சொன்னாலே 160 பை 75 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இப்போ அடிப்போம். ஒரு 15 ஒரு 5 25 5, அப்புறம் ஒரு 2 5 10, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4. ஓகே, திருப்பி 3ஆம் வகுப்பில் வைத்தா 5 8, இது 8ஆவது வைத்தா 7 1. இப்போ எக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 71 × 5 7 7 35 355. ஓகேவா? கேள்வி ஆனால் வந்து இப்போ நமக்கு எவ்வளோ எம்ப்ளாயி வேணும்னு கேட்டால் 355. ஆனால் இவங்க கேள்வி என்ன? கேள்வி ரொம்ப முக்கியம், தெளிவாக இருக்கு. எவ்வளவு வீரர்களை முகாமை விட்டு வெளியேற்ற வேண்டும் கேட்டோம். நம்ம கிட்ட 568 பேர் இருக்காங்க, ஆனால் 355 பேர் இருந்தால் தான் நம்மளால சமாளிக்க முடியும். மீதி பேர் நம்ம வெளியேற்றணும். அப்போ 213 பேரை நம்ம வெளியேற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? எதிர் விகிதம் அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க, வேற எதுவுமே இல்லை. ஒரு வரைபடத்தில் 2.4 சென்டிமீட்டர் என்பது 76.8 கிலோமீட்டர் தூரத்தை குறிக்கிறது. வரைபடத்தில் இரு நகரங்களுக்கு இடைப்பட்ட தூரம் 44 சென்டிமீட்டர் என்று குறிப்பிட்ட உண்மை தூரம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இது பாருங்க, வரைபடத்தில் இருக்கிற தூரம் அப்படின்றது இருக்கு. அது வந்து மேப்ல இருக்கிறதுன்னு எடுத்துக்கலாம், ஆக்சுவல் டிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கலாம். மேப் அதிகரிச்சதுன்னா இதுவும் அதிகரிக்கும், இது குறைஞ்சதுன்னா இதுவும் குறையும். அப்போ நேர் விகிதத்தில் இருக்கு. மேப் வந்து நேர் விகிதத்தில் இருக்கு அப்படின்னு. நேர் விகிதம்னா நம்ம ஃபார்முலா ரொம்ப சிம்பிள்னு சொல்லியிருக்கேன். அப்படியே வகுக்க வேண்டியதான். 2.4 அப்படின்றது 76.8 இருந்தா 44ன்றது எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2.4 பை 44 ஈக்குவல் டு 76.8 பை எக்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புள்ளி வந்தது அப்படின்னாலே அதை நீக்கணும். அப்போ 24 பை 44 ஈக்குவல் டு 768. நீக்கணும்னா என்ன பண்ணும்? நான் இதில் 2 10ஆல் பெருக்கிறேன், அதனால நீங்கிடுச்சு. சரியா? 6 11, திருப்பி 6ஆம் வாய்ப்பால் அடிச்சோம்னா 1 6 6, மீதி 16, 6 12, மீதி 48, 8 6 48. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 128 இன்ட்டு 11 எவ்வளோன்னு பாருங்க. 128 128 கூட்டினீங்கன்னா 8 4 1 4 0 8 கிலோமீட்டர். நேர் விகிதம் எதிர் விகிதம் அப்படின்றத கண்டுபிடிச்சிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் ரொம்ப சிம்பிளாக வந்துடும். அதுக்கப்புறம் பெருக்கல் தான், அது நீங்கள் நார்மலாக போடுறது. சரிங்களா? 3 குழாய்கள் சேர்ந்து ஒரு தண்ணீர் தொட்டியை 8 மணி நேரத்தில் இருக்கும். வேலை 8 மணி நேரம் வீதம் வேலை செய்து 2 நாளில் இருக்கும். 4 குழாய்கள் சேர்ந்து ஒரே நாளில் ஒரு தொட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது 3 டேட்டா வருது. சரியா? அதனால வந்து நம்ம கொஸ்டினை புரிஞ்சுப்போம். பைப்பு, ஓகேவா, அதுக்கப்புறம் டைமு, அதுக்கப்புறம் டேஸ். ஓகே, பைப் என்னது 3, டைம் வந்து 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு 2 நாள். ஓகேவா? அதே மாதிரி 4 குழாய்கள் சேர்ந்து ஒரே நாளில் தொட்டியை காலி செய்ய எத்தனை மணி நேரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இந்த யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, இதுல இந்த டைமு டே இது ரெண்டும் ஒன்று தானே. இது நேரம், அப்படி இதுவும் நேரம் தான் இதுவும் நேரம் தான். அப்போ இதை ஒன்றா மாற்றிடணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஹவர்ஸாகவே மாற்றிடுறேன். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 2 நாள்னா அப்போ என்னாச்சு 16 மணி நேரம். ஒரு நாளைக்கு என்ன எக்ஸ், 1 × எக்ஸ் எக்ஸ் தானே. ஸோ அது அதாவது ஒரு நாளைக்கு எக்ஸ் மணி நேரம் ஒரு நாள் தானே, அதனால எக்ஸ் மணி நேரம். இப்போ இங்கே 2 இருந்தால் 2 எக்ஸ் போட்டிருக்கேன். இப்போ பைப் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா நேரம் என்ன ஆகும், குறையும். கரெக்டா? பைப் கம்மியாச்சுன்னா நேரம் அதிகமாகும். அவ்வளோதான். இது வந்து இதை ஞாபகம் வச்சுக்க. அப்போ 3/4 ஈக்குவல் டு எக்ஸ் பை 16 அப்படின்னு தலைகீழாக போடணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலாக கொஸ்டினை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 12 அப்படின்றது ஆன்சர். ஓகே, ஒரு யூனிட்டா மாத்திடுறேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கொஸ்டின் ரொம்ப ஈஸி. 70வது கொஸ்டின். வேல்முருகன் என்பவர் 5/8 பங்கை 10 நாளில் முடிக்கிறார்கள், மீதி பங்கை எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 5/8 பங்கை 10 நாள்ல முடிக்கிறாங்க. ஓகேவா? பார்ட்ஸ் அப்படின்றாங்க. ஸோ பார்ட்ஸ் டேஸ். 5/8 பங்கை 10 நாள்ல முடிக்கிறார், மீதி 3/8 பங்கை எத்தனை நாள்ல முடிப்பார் அப்படின்றாங்க. ஸோ வேலை அதிகமாச்சுன்னா டேஸ் வந்து அதிகமாகும், வேலை குறைஞ்சதுன்னா டேஸ் குறையும். அவ்வளோதான். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அப்போ 5/8 பை 3/8 ஈக்குவலன்ட் 10/x அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தலைகீழாக கொடுத்துருக்கணும் இல்லையா? 5/8 8/3 ஈக்குவல் டு 10/x. இந்த 8க்கு இந்த 8 கேன்சல், இந்த 5க்கு இந்த 5 கேன்சல், எக்ஸ் ஈக்குவல் டு 6 நாள்ல முடிப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா?
7 ஆண்கள் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார். 5 நாட்கள் வேலை செய்த பின் 2 ஆண்கள் சென்று விட்டனர். மீதமுள்ள வேலையை எத்தனை நாள் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேள்வி பார்த்துக்கோங்க. ஆண்கள் மென்னு டேஸ். மேன் அதிகமாச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிவர்ஸ் அப்படின்னு அது ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 ஆண்கள் 12 நாட்களில் முடிப்பார். 5 நாட்கள் வேலை செய்த பின். ஸோ 5 நாள் வேலை செஞ்சுட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் 2 ஆண்கள் வேலையை விட்டு போயிட்டாங்க. மீதி எத்தனை பேர் இருக்காங்க? 5 ஆண்கள் தான் இருக்காங்க. அவங்க மீதி வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி போகிறத விட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷார்ட்கட் மெத்தட் அப்படின்னு மேன் டேஸ் அப்படின்னு, அதாவது எத்தனை மனித நாட்கள் தேவைப்படுது அப்படின்னு பாருங்க. 7 ஆண்கள் 12 நாட்கள் அப்படின்னா 84 மனித நாட்கள் தேவைப்படுது. அதாவது என்கிட்ட 84 ஆண்கள் இருந்தா ஒரே நாள்ல வேலையை முடிச்சிருவார். 42 பேர் இருந்தா 2 நாள்ல முடிப்பேன். 7 பேர் இருக்கிறதால 12 நாள் முடிக்கிறேன். அப்ப 7 5னா என்னாச்சு? 35 நாள் போயிடுச்சு. இன்னும் எவ்வளவு வேலை இருக்கு? 49 வேலை நாள் இருக்கு. சரியா? 44 49. அப்போ 49 நாள் வேலை இருக்கு. என்கிட்ட 5 பேர் இருக்காங்க அப்படின்னா 9 4 பை 5 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மேண்டேஸ். ஸோ ஸ்பீட் டைம் கொடுத்தா டிஸ்டன்ஸ் போடுங்க, மேண்டேஸ் கொடுத்தா மேண்டேஸ் போடுங்க. ரொம்ப ஈஸியாக கொஸ்டின் முடிஞ்சிடும். ஓகே. ஒரு ஆணும் ஒரு சிறுவனும் சேர்ந்து 4 நாட்களில் ஒரு வேலை முடிப்பார்கள். இதே வேலையை 5 ஆண்களும் 2 சிறுவரும் சேர்ந்து ஒரே நாளில் முடிப்பார்கள். ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கேள்வி கொஞ்சம் இந்த மாதிரி டீல் பண்ணுங்க. ஒரு ஆண், ஓகேவா, ஒரு சிறுவன் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிக்கிறான்? 4 நாள்ல முடிக்கிறான். இந்த பக்கம் 5 ஆண்களும் 2 சிறுவர்களும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? ஒரே நாள்ல முடிக்கிறாங்க. இப்போ இந்த வேலையை நான் ஒரே நாள்ல முடிக்கணும்னா எத்தனை ஆண்கள் எடுக்கணும்? இதை விட்டுருங்க, இந்த மறந்துருங்க. இந்த டேட்டாவே பார்க்காதீங்க, இந்த டேட்டா மட்டும் பாருங்க. ஒரு ஆளும் ஒரு குழந்தையும் சேர்ந்து 4 நாள்ல முடிக்கிறாங்கன்னா ஒரே நாள் எனக்கு வேலை முடியும். 4 குழந்தையும் 4 ஆணும் இருந்தா போதும் இல்லையா? இப்படி மாத்திடுவேன். இப்படி மாத்தின பிறகு இந்த டேட்டாவையும் கம்பேர் பண்ணுவேன். இங்கேயும் ஒரு நாள் தான் வேலை செய்றாங்க, இங்கேயும் ஒரு நாள் தான். இங்க 4 ஆண்கள், இங்க 5 ஆண்கள். அப்ப இங்க எக்ஸ்ட்ராவா இருக்குதுன்னா ஒரு ஆண். இங்க 4 குழந்தை 2 குழந்தை. அப்ப எக்ஸ்ட்ராவா இருக்குது 2 குழந்தை. அப்போ ஒரு ஆண் வந்து எத்தனை குழந்தைக்கு சமம்? 2 குழந்தைக்கு சமம். ஆனா 1:2 போடக்கூடாது. திறமையை கேட்டிருக்காங்க. திறமை விகிதம் கேட்டிருக்காங்க. அப்போ ஆணோட திறமை தான் அதிகம். அதனால 2:1 அப்படின்னு போடணும். புரியுதா? டக்குன்னு 1:2 போட்டுருவோம். அங்கதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். எண்ணிக்கை கேட்கல, அவங்க திறமை கேட்டிருக்காங்க. ஓகே. 10 பெண்கள் ஒரே வேலையை ஒரு வேலை 7 நாட்களிலும் அதே வேலையை 10 சிறுவர்கள் 14 நாட்களிலும் முடிக்கின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 பெண்கள், உமன் வந்து எத்தனை நாள்ல முடிக்கிறா? 7 நாள்ல முடிக்கும். அப்போ மொத்தமா எத்தனை உமன் டேஸ் தேவைப்படுது நமக்கு? 70 உமன் டேஸ் தேவைப்படுது. அதை அப்படியே வச்சுங்க. 10 சிறுவர்கள், ஓகேவா, அவங்க எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? 14 நாள்ல முடிக்கிறாங்க. அப்போ 140 சில்ட்ரன் டேஸ் தேவைப்படுது. அப்போ ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு 70 பெண்கள் நாட்களும் 70 பெண்கள் நாட்களும் தேவைப்படுது. அப்படி இல்லைன்னா 140 குழந்தை நாட்கள் தேவைப்படுது. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? ஒரு பெண் வந்து 2 குழந்தைக்கு சமம். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை எடுத்துக்கிட்டு இப்ப கேள்வி கேட்கிறாங்க, 5 பெண்களும் 10 குழந்தைகளும் சேர்ந்து வேலை செய்யணும் அப்படின்ட்டு. நம்ம என்ன பண்ணலாம்? 10 குழந்தைகளுக்கு போல எத்தனை பெண்களை எடுக்கலாம்? 5 பெண்கள் எடுக்கலாம் இல்லையா? அப்ப மொத்தம் இப்போ உங்ககிட்ட எத்தனை பேர் இருக்காங்க? 10 பெண்கள் இருக்காங்க. நமக்கு தெரியும் பெண்களோட வேலை நாட்கள் வந்து 70 நாள். அப்ப அதுல 10 பெண்கள் கொடுத்தா எத்தனை நாள்ல முடிப்பாங்க? 7 நாள்ல முடிச்சிருவாங்க. அந்த கான்செப்ட் ஒரு மாதிரியா மாத்திக்கிறோம். 2 மாதிரி இருக்கிற கேள்வியை ஒரு மாதிரியா மாத்திட்டீங்கன்னா கேள்வி ரொம்ப சிம்பிள், முடிஞ்சிடும். ஓகே. 3 ஆண்கள் அல்லது 6 பெண்கள் ஒரு வேலையை 40 நாட்களில் முடிக்கின்றனர் அப்படின்றாங்க. அதாவது 3 ஆண்கள் 40 நாள்ல முடிக்கிறாங்க. அப்போ 120 மனித நாட்கள் தேவைப்படுது ஆண்களா இருந்தா. அதே மாதிரி 6 பெண்கள் அப்படின்னு சொல்றாங்க. 6 பெண்கள் எத்தனை நாள் தேவைப்படுது? அதே 40 நாள். அப்ப 240 பெண்கள் நாட்கள் தேவைப்படுது. ஆண்கள் நாட்கள்னா 120, பெண்கள் நாட்கள்னா 240. அப்ப இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? இது ரெண்டுத்தையும் பார்க்கலாம், கம்பேர் பண்ணலாம். 120 ஆண்கள் வந்து 240 பெண்களுக்கு சமம்னா அப்போ ஒரு ஆண் வந்து 2 பெண்ணுக்கு சமம். இந்த டேட்டாவை வச்சுக்கலாம். கேள்வி என்ன? 8 ஆண்களும் 4 பெண்களும் வேலை செய்யணும். 4 பெண்களுக்கு மேல எத்தனை ஆண்கள் எடுக்கலாம்? 2 ஆண்கள் எடுக்கலாம். அப்போ மொத்தமா என்ன ஆச்சு? 10 ஆண்கள். நீங்க இல்ல எல்லாமே பெண்களாகவும் மாத்துங்க, அது பிரச்சனை இல்லை. நமக்கு தெரியும் 120 ஆண்கள் இருந்தா வேலையை முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 120 ஆண் நாட்களுக்கு பதில் நமக்கு எத்தனை ஆண்கள் இருக்காங்க? 10 ஆண்கள் இருக்காங்க. அப்போ எத்தனை நாள் வேலை போகும்? 12 நாள் போகும். ரொம்ப சிம்பிள். 12 டேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. கேள்வி நல்லா புரிஞ்சுக்கிட்டு உள்வாங்கிட்டு கொஸ்டினை அப்ரோச் பண்ணுங்க. ஒரு வேலையை 120 ஆண்கள் அல்லது 200 சிறுவர்கள் முடிக்க இயலும்.
150 சிறுவர்கள் சேர்ந்து அவ்வேலையை குறிப்பிட்ட தொகுதியை முடித்து விடுகிறாங்க அப்படின்றாங்க. சரியா? ஸோ 120 ஆண்கள் இருந்தா அந்த வேலையை முடிச்சிருவாங்க. ஓகே. இல்ல 200 சிறுவர்கள் இருந்தாலும் அந்த வேலையை முடிச்சிருவாங்க. ஸோ 200 சிறுவர்கள் இருந்தா ஒரு வேலையை முடிச்சிருவாங்க. கரெக்டா? அப்போ 150 சிறுவர்கள் வேலை செய்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எவ்வளவு வேலை முடிப்பாங்க? முக்கா வேலையை முடிச்சிருவாங்க. ஏன்னா 100 சிறுவர்கள் இருந்தா அரை வேலை முடிப்பாங்க. அப்போ முக்கா வேலை முடிஞ்சு போச்சு. இன்னும் எவ்வளவு வேலை இருக்கு? கால் பாக வேலை தான் இருக்கு. நமக்கு தெரியும் ஒரு வேலையை எத்தனை ஆண்கள் முடிப்பாங்க? 120 ஆண்கள் முடிப்பாங்க. அப்போ கால்வால் வேலையை 30 ஆண்கள் இருந்தாலே முடிச்சிட போறாங்க. அவ்வளவுதான். 30 ஆண்கள் முடிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னா போதும். ஓகே. அடுத்தது இரு எண்களின் பெருக்கல் பலன் 900 மற்றும் அவ்விரு எண்களின் மீசிமா 300 எனில் மீப்போவா காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிடணும் உங்களுக்கு. இரு எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவலன் டு மீசிமா மீப்போவா அப்படின்றது ஒரு ஃபார்முலா. புரியுதா? ஸோ ஹெச்சிஎஃப்ஐயும் எல்சிஎம்ஐயும் பெருக்குனா அந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கிறதுக்கு சமம்னு சொல்லிட்டாங்க. பெருக்கல் பலன் தெரிஞ்சிச்சு. மீசிமா 300. அப்போ மீப்போவா மட்டும்தான் கேட்குறாங்க. அப்போ மீப்போவா என்னவா இருக்கும்? இது அடிச்சிங்கன்னா 3 இல்லையா? 3 அவ்வளோதான். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுருந்தா போதும். ஓகே. அப்புறம் 22 கேள்வி வந்து மிஸ்டேக்கு நான் சொல்கிறேன். 2 பவர் 2 3 பவர் 2 அதே மாதிரி 5 இன்ட்டு 3 பவர் 2 அதே மாதிரி 2 பவர் 4 இன்ட்டு 3 இதுக்கு மீசிமா மீப்போவா கேட்டிருக்காங்க. இதுக்கு ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலாக ஞாபகம் வச்சுங்க. மீசிமா எப்படி கண்டுபிடிக்கணும், மீப்போவா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது சொல்கிறேன். மீப்போவா பொறுத்த வரைக்கும் இது மூணுத்துலேயும் இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது இருக்கு? 3 தான் இருக்கு. அதனுடைய குறைந்தபட்ச பவர்னா 1 அதான் எடுத்துக்கணும். அப்போ அதுதான் அதை வச்சே போட்டுடலாம். இதுதான் ஆன்சர் அப்படின்னு உங்களுக்கு மீசிமா வச்சு சொல்லிடுறேன். மீசிமா பொறுத்த வரைக்கும் இதுல இருக்கிற எல்லா எண்களையும் எழுதிடலாம். 2 3 5 எல்லா எண்களையும் எழுதிட்டு அதனுடைய அதிகபட்ச பவர் 2க்கு வந்து 4 3க்கு வந்து 2 5க்கு வந்து 1. ஸோ இதான் மீசிமா, இதான் மீப்போவா. ஓகேவா? அப்போ மீப்போவாக்கு என்னது? எல்லாத்துலேயும் இருக்கிற ஒரே எண், காமனான எண். புரியுதா? பொது பொது எண் எது அப்படின்னு பார்க்குறோம். எது பொது எண்? 3 மட்டும் தான் பொது எண். அதனுடைய பவர்ல மிக சிறியது. ஓகேவா? சிறியது எடுத்துக்கணும். எல்லாத்தையும் எழுதணும். எல்லாத்தையும் எழுதி எல்லாத்தோட பெரியதை எழுதணும். அதான் வந்து மீசிமாவுக்கும் மீப்போவாவுக்கும் வித்தியாசம். அதனால மீப்போவை வச்சே இதை முடிச்சிடலாம். இல்லை மீசிமா போட்டு பார்க்கறதுனால நீங்க போட்டு பாருங்க. ஓகே. இரண்டு எண்களின் விகிதம் 5:9. அவைகளின் மீசிமா 450. அவ்விரு எண்ணில் சிறிய எண் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விகிதம் இரண்டு எண்களின் விகிதம் 5:9 அப்படின்னா அந்த எண் என்னன்னு எனக்கு தெரியாது. நான் அதனால ஒரு எண்ணை 5x இன்னொரு எண்ணை 9x எடுத்துக்கிறேன். சரியா? 5x-க்கும் 9x-க்கும் மீசிமா எடுங்க. காமன் என்ன? எக்ஸ். 5 9 பெருனா என்ன வரும்? எல்சிஎம் மீசிமா அப்படின்றது 45x வரும். அதுதான் 450 கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் என்ன? 10. அப்போ அந்த எண் வந்து என்னது? 50 90. மிக சிறிய எண் கேட்டிருக்காங்க 50. ஓகே. இரு அடுத்தடுத்த பகா எண்களின் பெருக்கல் தொகை 117 எனில் அவ்வெண்களின் மீசிமா என்ன அப்படின்றாங்க. இரு அடுத்தடுத்த பகா எண்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பகா எண்களா இருந்தாலே 2 பகா எண்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 5 7 எடுத்துக்க. பொது வகுத்தி எதனா இருக்கா? எதுவும் இல்லை. மீசிமானதுனா 5 × 7. அதே மாதிரி 7 7 11 எடுத்துக்க. எது எடுத்தாலும் சரி பகா எண்களுக்கு பொது வகுத்தி அப்படிங்கிறதே கிடையாது. அப்போ அதோட பெருக்கு தொகை 117னா மீசிமாவும் 117 தான். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. ஓகே. அடுத்தது இரண்டு எண்களின் மீப்போவா 23. அவ்வெண்களின் மீசிமாவின் காரணிகள் முறையே 13 மற்றும் 14. ஓகே. ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இரண்டு எண்களின் மீப்போவா 23 அப்படின்றாங்கனாலே அந்த எண் என்னவா இருக்குன்னா 23A 23B இப்படிதான் இருக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ ஏன்னா மீப்போவான்றது கண்டிப்பா அதனால வகுப்பு போட்டுருணும். அப்போ மீசிமா அப்படின்றது பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் அது சுருங்கணும். அப்போ மீசிமா அப்படின்றது இப்படிதான் இருக்க முடியும். அதுல ஒரு காரணி வந்து 13ன்னு சொல்லிட்டான், ஒரு காரணி 14ன்னு சொல்லிட்டான். அப்போ இரண்டு எண்கள் என்னவா இருக்க முடியும்னா 23 × 13 23 × 14 இப்படிதான் இருக்க முடியும். சரிங்களா? அப்போ அவற்றில் மிகப்பெரிய எண் யாது அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ நம்ம 23 × 14 பெருக்கி பார்ப்போம். 3 12 1 2 4 8 9 23 2 2 322. அதனால இந்த எண் தான். இதுதான் விஷயம். ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலா ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகே. ஸோ சபர்மதி பத்தி உங்களுக்கு இது மாதிரி டவுட்ஸ் எதனா இருந்ததுன்னா இது வந்து சபர்மதி ஃபோரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் ஆப் இருக்கு. அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க. அதில் கொஸ்டின்ஸ் போடலாம். நாங்கள் அந்த சொல்யூஷன்ஸ் போடுவோம். நன்றி. சபர்மதி பற்றி புரிதலுக்காக
இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க சபர்மதி குருகுலம் அப்படின்றது செய்யாறு அப்படின்ற திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யாறு காஞ்சிபுரம் பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு குருகுலம். இங்கே யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங், அதுக்கப்புறம் நீட் அப்படின்னு 4 பிரிவில் கிளாஸஸ் நடக்குது. ரெசிடென்ஷியல் கோச்சிங்கு டேஸ்கால் தான் வந்து போகலாம். ஸோ 4 பிரிவில் கிளாஸஸ் நடக்குது. வாரத்தில் 5 நாள் கிளாஸு, 1 நாள் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி நடக்குது. ஸோ குறிக்கோள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கல்வி பாரமும் வந்து வியாபாரம் வந்து இலவசம் வந்து பெற்றோர்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் நம்ம அதை ஒரு வியாபாரமாக பண்ணக்கூடாது, இலவசமாகவும் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம முன்னோர்கள் வச்ச முறை தான் குருதட்சணை முறை. நிர்ணயித்த கட்டணம் அப்படின்றது எதுவும் கிடையாது, அவங்களால முடிஞ்சு தர்றது. ஸோ மாதம் மாதம் ஒரு பானை வச்சுட்டு மாணவர்கள் அவங்களால கான்ட்ரிபியூட் பண்ணுறதை கொடுக்க சொல்லுவோம். பொருட்களாவோ அல்லது வேலையாகவோ செய்யலாம் அப்படின்ற மாதிரி. நம்மளோட மிக சிறப்பு அப்படின்னா விவசாய நிலங்களுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கிறதால படிக்கிறதுக்கு ரொம்ப அமைதியான சூழ்நிலை அப்படின்னு சொல்லவே தவிர 24 மணி நேரம் இயங்கும் நூலகம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு புக்ஸ் வாங்கி வச்சிருக்கோம். ஆசிரியர்கள் கூடவே தங்கியிருக்கிறதால டவுட்ஸ் ஈஸியாக கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். படிக்கும் போதே தற்சார்பு விவசாயத்தை கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. விவசாயம் அப்படின்றது இல்லை உணவு மற்றும் தங்குவது, அதாவது படிக்கிறதுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. ஆனால் உணவு மற்றும் தங்குவதற்கு மாதம் 2,900 ரூபா வச்சுருக்கோம். அப்படி இல்லைன்னா அவங்க டியூஷன் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பதில் வந்து ஒரு என்ஜிஓ கிட்ட டியூஷன் ஃபீஸ் வாங்குவோம். அவங்க வந்து அவங்களுக்கு ஃபுட் அண்ட் அகாமடேஷன் கொடுத்துருவாங்க. இல்லைன்னா விவசாயம் செய்யணும், உங்களுக்கு ஒரு இடம் அலோகேட் பண்ணிடுவோம். இந்த 2,900 ரூபாய் 900 ரூபாய் கழிச்சிடுவோம். மீதி 2,000 ரூபாய் வந்து நீங்கள் கட்டினா போதும். நீங்கள் உழைக்கிறீங்க அப்படின்றதால அந்த 2,000 ரூபாவை நீங்கள் வந்து விளைகிற பொருளை வந்து கழிச்சுக்கிட்டு மீதி மட்டும் கட்டினா போதும். ஸோ உங்களோட அதே பேரெல்லாம் நீங்கள் விவசாயமும் கற்றுக்குறீங்க, அதே சமயத்தில் ஒரு இயற்கை வாழ்வியலை புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றது தான் இங்கே விஷயம். வேறு எதுவும் இல்லை. இதுதான் சபர்மதியுடைய புகைப்படங்கள். நல்லா இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் வேற எங்கன்னா படிச்சிருந்தா கூட பரவாயில்ல. போட்டித் தேர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் லாங் டைம் படிக்கிற மாதிரி ஒரு கோர்ஸ். அதனால வந்து ரிலாக்ஸாக வந்து படிங்க. மென்டல் ஃப்ரீயாக இருந்தீங்கனாலே வந்து போட்டித் தேர்வில் வெல்லலாம். நம்மளுடைய நூலகம் வரைக்கும் 40-45 மாணவர்கள் கிளியர் பண்ணியிருக்காங்க. சபர்மதி பற்றி செய்திகள்லையும் வந்திருக்கு. நன்றி.